இப்போ கார் டிரைவ் பண்றீங்க, டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா ரைஸ் ஆகுதா, இன்ஜின் சைட்ல இருந்து புகை வருதா, உள்ள வார்னிங் லைட்லாம் எரியுதா? ஸோ இது மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க, என்ன பண்ண சொல்றது. வணக்கம், நான் உங்கள் மாதிரி நம்ம ஜென்னெக்ஸ்ல இருந்து. இப்போ இந்த சம்மர் டைம்ஸ் வந்துட்டாலே வெஹிக்கிளில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாயில் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இப்போ வரைக்குமே நிறைய வண்டி வந்திருக்கு நம்மகிட்ட. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வண்டியில் டெம்பரேச்சர் கேஜ் அதிகமாக ரைஸ் ஆகிறதையும் சில பேர் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று வார்னிங் லைட்டில் வரதையும் கவனிக்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறது நான் சொல்கிறேன். அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணாலே வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். நம்ம வெஹிக்கிளில் இந்த கூலண்ட் இஷ்யூ வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, டெய்லி வெஹிக்கிள் எடுக்கும்போது வண்டியோட இன்ஜின் லெவல் செக் பண்ணுங்கள், இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுங்கள். இன்னொன்று கூலண்டை திறந்து செக் பண்ணுங்கள், கூலண்ட் ஆயில் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ ரேடியேட்டர் கேப் வருதுன்னா ரேடியேட்டர் கேப்பை திறந்து பாருங்கள். சப்போஸ் ஆயில் இல்லைன்னா கூலண்ட் டாப் அப் பண்ணுங்கள். இல்லை நியர்பையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி வெஹிக்கிள் எடுங்க. எப்பவுமே கீழே பாருங்க, கீழே ஏதாவது ஆயில் டிராப் ஆயிருக்கா, கூலண்ட் லீக் ஆயிருக்கா சொல்றதை ஒன் பை ஒன்னா செக் பண்ணி எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து நம்ம சொல்யூஷன் கொண்டு வர முடியும். அது மாதிரி பெரும்பாலும் வெஹிக்கிள்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணும்போது, ஏசி யூஸ் பண்ணும்போது ஏசி கட் ஆஃப் ஆகுதா, ஃபேன் ஓடுதான்னு சொல்றதை வச்சாலும் நம்ம வெஹிக்கிள் பாயில் ஆகக்கூடிய கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வெஹிக்கிள் ஓட்டுறீங்க, இன்ஜின் சைட்ல இருந்து புகை வர வரைக்குமே ஓட்டுறீங்க, ஃபுல்லா டெம்பரேச்சர் கேஜ் ஆகி வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிற ஸ்டேஜ்லாம் வருது. அப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மேஜர் கம்ப்ளைண்ட், இன்ஜின் பிரித்து பார்க்க வேண்டிய வேலை வரைக்குமே போகும். ஸோ எப்பவுமே சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்போது அப்பயே ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம ஜென்னெக்ஸ் மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சப்போர்ட் டீம் மூலியமா உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணி தருவோமோ கண்டிப்பாக பண்ணி தருவோம். இந்த இன்ஜின் ஹீட் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணதா இருக்கட்டும், கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், பிரேக் ஒர்க்காக இருக்கட்டும், ஏசி ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி என்ன ஒர்க்காக இருந்தாலுமே நம்ம ஜென்னெக்ஸ் மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு என்ன பெஸ்ட் சர்வீஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தரேன். மேலும் இது போன்ற வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.